வணக்கம். தலைமறைவாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் உதயநிதியின் பண்ணை வீட்டில் அதிரடியான கைது வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களை, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு பேரம் பேசிய செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் கும்பல்கள் வாக்குமூலம் பெறப்பட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கக்கூடிய ரகசிய இடத்தை கரூர் கும்பல்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துவிட்டனர். தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு 180 கோடி செலவு செய்ய முன்வந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பணம் யார் கொடுத்தார்? முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க கூடாது என்று உதயநிதி அவர்கள் போட்ட சதித்திட்டம்தான் குதிரை பேரம். தாவேகாவில் இருந்து 10 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்தால் தாவேகாவின் ஆட்சி முழுவதுமாக கவிழ்ந்துவிடும். அதற்கு பிறகு முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்க முடியாது. மீண்டும் ஒரு தேர்தலை சந்தித்து தேர்தலில் நிச்சயம் திமுக வெற்றியடையும் 2.0 ஆட்சியை அமைக்கும் என்ற கனவிலும் உதயநிதி இருந்தார். தற்பொழுது திமுகவுடன் கூட்டணிகளும் இல்லை. அதே சமயம் திமுக போட்டியிட்டால் நிச்சயமாக 10 இடங்களை கூட தாண்டாது என்று கமெண்ட் வாயிலாகவே பல மக்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து வருகிறார்கள். உதயநிதி அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஆட்சி அதிகாரம் செய்ய அவர்களுக்கு ஒட்டுமொத்தமான அதிகாரமும் அவர்களுக்கான ஏற்பாடுகளையும் மக்கள் இனி ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். இவ்வளவு மோசமான ஆட்சியை நடத்தியது திமுக என்ற மிகப்பெரிய அளவிலான ஆணவத்தில் திமுக இருந்தது. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் தமிழக மக்கள் கொளத்தூரில் ஸ்டாலினை தோல்வியடைய வைத்தார்கள். மேலும் தோல்வியை தாங்க முடியாத உதயநிதி, செந்தில் பாலாஜி, KN நேரு, பொன்முடி இவர்கள் எல்லோரும் கடந்த ஆட்சியில் ஊழல் செய்த பணத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்து தாவேகாவின் எம்எல்ஏக்களிடம் கொடுத்து எப்படியாவது ராஜினாமா செய்ய வைத்து விடலாம் என்ற எண்ணத்திலும் இருந்தார்கள். ஆனால் அவர்களது நினைப்பு தற்பொழுது மண்ணோடு மண்ணாக மாறிவிட்டது. ஏனென்றால் திமுகவின் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய அவர்களது செயல்பாடுகள் தாவேகாவின் எம்எல்ஏக்கள் பணத்திற்கு மசியாமல் தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்மையான தொண்டனாக இருப்பேனே தவிர துரோகியாக இருக்க மாட்டேன். நீங்கள் கொடுக்கின்ற 35 கோடி 50 கோடி எனக்கு தேவையில்லை. உண்மையான விசுவாசியாகத்தான் நான் இருப்பேன். மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, விஜய் அவர்களுக்குத்தான் வாக்களித்துள்ளார்கள் என்பதும் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் கரூர் கும்பலிடம் கூறியபோது தாவேகாவின் எம்எல்ஏக்களை மிரட்டியுள்ளனர். இதனால் தான் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் லுக் அவுட் நோட்டீஸ் அவரது குடும்பத்தினருக்கு செந்தில் பாலாஜியின் தாய் தந்தையிடம் வெள்ளிக்கிழமை என்று கொடுத்துள்ளனர். மேலும் அவர் தலைமறைவாக இருந்த நிலையில் தற்பொழுது உதயநிதியின் பண்ணை வீட்டில்தான் ரகசியமாக பதுங்கியுள்ளார் என்ற தகவல் கேட்டறிந்தவுடன் காவல்துறையினர் தற்பொழுது பண்ணை வீட்டிற்கு சென்றுள்ளனர். இன்று மாலைக்குள் கைது நடவடிக்கை நிச்சயம் நடைபெற்று விசாரணையில் அவர் கூறக்கூடிய அனைத்து வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் உதயநிதி, திமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவதோடு குதிரை பேரம் நடைபெற்றதற்கான ஆவணங்கள் ஆதாரங்களின் அடிப்படையில் திமுகவின் ஆட்சி அடுத்த தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏ பதவியும் பறிபோகலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் இருந்து கேட்கப்பட்ட சில கேள்விகள் என்ன தெரியுமா? குதிரை பேரம் என்றால் என்ன? ஒரு கட்சியை கலைப்பதற்கு பேரம் பேசி குதிரை பேரம் என்று பொருள். குதிரை பேரம் நடத்தப்பட்டால் என்ன தண்டனை? 10 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அவர்களது கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். அது மட்டுமல்ல, 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மிரட்டல் கொடுத்தால் நடக்கும் என்ற தகவலையும் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். அனைத்துமே செந்தில் பாலாஜிக்கு நடந்துள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது சிறையில் அடைக்கப்படுவார். ஏற்கனவே செந்தில் பாலாஜியின் மீது பல்வேறு புகார்கள் எழுதப்பட்டுள்ள நிலையில் ஜாமீனில்தான் தற்பொழுது வெளியே வந்துள்ளார். நமது மக்கள், கோவையில் உள்ள மக்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறார்கள் தெரியுமா? செந்தில் பாலாஜியை வெற்றியடைய வைத்ததுதான். அமலாக்கத்துறை அதிகாரிகளது ரைடு, வேலை வாங்கி தருவதாக மோசடி,
கொள்முதலில் மோசடி, மின்சாரத்துறையில் மோசடி, டாஸ்மாகில் மோசடி, இவ்வளவு மோசடி செய்த ஒரு நபரை கோவை தெற்கில் போட்டியிட வைத்த திமுக ஜாமீனில் வந்துள்ள செந்தில் பாலாஜியே கோவை தெற்கு மக்கள் வாக்களித்துள்ளார்கள் என்றால் நிச்சயம் கோவை தெற்கு மக்களை அப்பாவி என்று கூறுவதா அல்லது பணத்தை பெற்று வாக்களித்தார்கள் என்று கூறுவதா? மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தவறு செய்தவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும். ஆனால் மீண்டும் மீண்டும் அவர்கள் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்ற கோபமும் நமக்கு வருகிறது. நண்பர்களை, செந்தில் பாலாஜி அவர்கள் உதயநிதியின் பண்ணை வீட்டில் தற்பொழுது பதுங்கியுள்ளார். அவரது கைது நடவடிக்கை என்பது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவிற்கு இருந்தால் மட்டும்தான் தமிழகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று சமூக வலைதளங்களில் பலரும் கூறுகிறார்கள். இந்த பதிவு சரியா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணங்கள், கருப்பு பணங்கள் அனைத்தையும் விசாரணை செய்து அனைத்தையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இந்த பறிமுதலின் பொழுது நிச்சயம் பல்வேறு ஆவணங்கள் திமுகவிற்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம். தற்பொழுது செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் உறுதியாக உதயநிதியின் பண்ணை வீட்டில்தான் பதுங்கியுள்ளார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. விசாரணை அடுத்த கட்டத்திற்கு செல்லும் பொழுது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டு நிச்சயம் அவரை புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இனி ஒருபோதும் ஆட்சி அமைக்காது. அன்று எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்து விலகி அதிமுக என்ற கட்சியை உருவாக்கி எப்படி நிரந்தர முதல்வராக இருந்தாரோ அதேபோல் தமிழ்நாட்டில் தாவேகாவை உருவாக்கி 2 ஆண்டுகளில் ஆட்சி அமைத்த முதல்வர் விஜய் அவர்கள் நிரந்தர முதல்வராக இருப்பார். அவர் செய்யக்கூடிய நன்மைகளை பொறுத்து, அவர் செய்யக்கூடிய திட்டங்களை பொறுத்து என்று தமிழக மக்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் உதயநிதிக்கு இதுதான் பயம். எப்படி கலைஞருக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் உதயநிதி அவர்கள் குதிரை பேரத்தை நடத்தியுள்ளார். மேலும் ஸ்டாலினை விட உதயநிதி தான் கடுமையான கோபத்திலும் விரக்தியிலும் இருக்கிறார். திமுகவில் ஸ்டாலினுக்கு பிறகு அதிகாரம் அனைத்தும் உதயநிதிக்குத்தான். நிரந்தர முதல்வராக உதயநிதி அவர்கள் இருக்கலாம் என்று நினைத்தார். அதனால்தான் துணை முதல்வர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார்கள். ஆனால் தற்பொழுது உடனடியாக அனைத்தையும் புடுங்கிய நிலையில் உதயநிதி அவர்கள் இனி நிரந்தர எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது. அடுத்த தேர்தலில் நிச்சயம் சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதி போட்டியிட மாட்டார். அப்படி போட்டியிட்டால் தோல்வி மட்டும்தான் உதயநிதிக்கு கிடைக்கும். செந்தில் பாலாஜி அவர்களை பதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் அவர் நிச்சயமாக உதயநிதியும் சேர்ந்து கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைமை இப்படி மிக மோசமாக மாறியுள்ளதற்கு காரணம் ஸ்டாலின் குடும்பம்தான். வாய்ப்புகள் தமிழக மக்கள் 2021 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலினுக்கு வழங்கினார்கள். ஆனால் முழுமையான ஆட்சியே, மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஆட்சியே ஸ்டாலின் வழங்காத காரணத்தினால் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. நண்பர்களை, செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.